வேலையும் வாழ்க்கையும். பள்ளியில் செந்தில் முதல் மாணவன். எந்நேரமும் புத்தகமே உலகம். கணேசனோ கடைசி பெஞ்ச். படிப்பு ஏறவில்லை என்றாலும் யாரிடம் எப்படி பேச வேண்டும், ஒரு வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்ற சாமர்த்தியம் அவனிடம் அதிகம் இருந்தது. 15 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள், ஒரு பெரிய நிறுவனத்தின் வாசலில் நேர்காணலுக்காக இன்டர்வியூ பழைய சட்டையுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தான் செந்தில். படிப்பு இருந்தும் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களுடன் ஒத்துப்போகத் தெரியாததால் பல வேலைகளை இழந்து இப்போது வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த அலுவலகத்தின் உள்ளே ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது கணேசன். ஆம், அந்த நிறுவனத்தின் முதலாளி அவனே. திருப்பம். செந்திலை பார்த்ததும் கணேசன் ஓடிவந்து கட்டிப்பிடித்துக் கொண்டான். செந்தில் வருத்தத்துடன், கணேசா, நான் அன்று உன்னை ஏளனமாக பார்த்தேன். ஆனால் இன்று நீ ஒரு பெரிய பிசினஸ்மேன். நான் உன்னிடம் வேலை தேடி வந்திருக்கிறேன். கணேசன் புன்னகையுடன், செந்தில், புத்தகத்தில் இருக்கும் அறிவு உனக்கு ஒரு வேலையை வாங்கித் தரும். ஆனால் வாழ்க்கையில் அடிபட்டு பெற்ற அனுபவ அறிவுதான் ஒருவனை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். கவலைப்படாதே, உன்னை போன்ற ஒரு புத்திசாலி என் நிறுவனத்தில் மேலாளராக இருக்க வேண்டும். வா, போகலாம். நீதி, மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. சமயோசித புத்தியும் துணிச்சலுமே ஒருவனை